கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினாலே நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. நமது மெய்ப்பனின் குரல் ஊழியங்களின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, பரிசுத்த வேதாகமத்தில் மார்க்கு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 38வது வசனம். அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று போய் பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து பார்த்து 5 அப்பமும் 2 மீன்களும் உண்டு என்றார்கள் என்ற ஒரு வார்த்தை இருப்பதை நாம் கவனிக்க முடியும். இந்த வார்த்தை நமக்கு ஒரு உண்மையை வெளிப்படுத்துகிறதை நாம் இந்த நாளிலே சற்று தியானித்து பார்க்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நம்மிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை நாம் ஆண்டவரிடத்தில் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அதை பன்மடங்கு பெருக செய்து அதை பயன்படுத்துவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய பாதையில் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 புருஷர்களை போஷித்தார் என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்க முடியும். இந்த சம்பவத்தில் பரிசுத்த வேதாகமம் நமக்கு 5000 புருஷர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் உண்மையில் அது 4 மடங்கோ 5 மடங்கோ கூடுதலாக இருக்க வேண்டும். காரணம், பெண்களை குறித்து அங்கே சொல்லப்படவில்லை, பிள்ளைகளை குறித்தும் அது சொல்லப்படவில்லை. மாத்திரமல்ல பிரியமானவர்களே, நம்மிடத்தில் என்ன இருந்தாலும் அது ஒருவேளை தாளந்தாக இருக்கலாம், அல்லது பொருளாக இருக்கலாம், அல்லது உணவாக இருக்கலாம், எதுவும் நாம் ஆண்டவரிடத்தில் அதை நாம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அதை பலுக செய்து பெருக செய்து அநேகருக்கு பிரயோஜனமாக அதை பயன்படுத்துவதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார் என்கிற உண்மையை இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஆண்டவரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுங்கள், உங்களுடைய தாளந்துகளை கொடுங்கள், உங்களுக்கு உள்ளதை கொடுங்கள். ஆண்டவர் அதை பன்மடங்கு பெருக செய்து பயன்படுத்தி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள இந்த வார்த்தைகள் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார்.